தலைப்பு செய்திகள். பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் முற்றாக நீக்கப்படும். சுரேஷ் சலை வழக்கு நீதிமன்றம் இன்று விடுத்த உத்தரவு. பிரபலமான உணவகத்திற்கு சிக்கன் பிரியாணியால் வந்த வினை. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் சந்திப்பு. விரிவான செய்திகள். அடக்குமுறை சட்டங்களை நடைமுறைப்படுத்தி நாட்டை ஆள வேண்டிய அவசியம் தற்போதைய அரசுக்கு கிடையாது. எமது பின்னால் பலமிக்க மக்கள் ஆணை காணப்படுகின்றது. எனவே பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் முழுமையாக நீக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் அரசின் இந்த உத்தியோகபூர்வ கொள்கை முடிவை நாட்டிற்கு வெளிப்படுத்தியுள்ளார். அமைச்சர் பாராளுமன்றத்தில் மேலும் உரையாற்றுகையில், பல தசாப்த காலமாக விவாதத்திற்கும் விமர்சனத்திற்கும் உள்ளாகி வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த நாட்டிலிருந்து முற்றாக நீக்குவதற்கான அனைத்து முதற்கட்ட மற்றும் சட்ட ரீதியான பூர்வாங்க நடவடிக்கைகள் எமது அமைச்சின் மூலமாக ஏற்கனவே தயாரித்து முடிக்கப்பட்டுள்ளன. மிக குறுகிய கால பகுதிக்குள் பயங்கரவாத தடை சட்டம் நாடாளுமன்றத்தின் ஊடாக முற்றாக ஒழிக்கப்பட்டு வரலாற்றிலிருந்து நீக்கப்படும். கடந்த காலங்களைப் போல இவ்வாறான அடக்குமுறை மற்றும் கடுமையான சட்டங்களை பயன்படுத்தி தற்காலிகமாக ஆட்சி நடத்த வேண்டிய எந்த ஒரு தேவையும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு இல்லை என்பதை நாங்கள் மிகவும் தெளிவாக கூறிக்கொள்கின்றோம் என தெரிவித்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை சான்றாக முன்வைத்துக் கொண்டு பேசிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் எமக்கு வழங்கியுள்ள பலமிக்கதும் தூய்மையானதுமான மக்கள் ஆணையே எமது அரசின் மிகப்பெரிய பலமாகும். எனவே சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் விடயங்களை உள்வாங்கி ஜனநாயக விழுமியங்களை மதிக்கும் வகையிலேயே எமது அடுத்த கட்ட சட்ட சீர்திருத்த நகர்வுகள் அமையும் என தெரிவித்துள்ளார். தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலே காவலில் இருந்தபோது சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளாரா என பரிசோதித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக 5 பேர் கொண்ட விசேட மனநல தடயவியல் மருத்துவ குழுமம் ஒன்றை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நியமித்துள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேனவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த மருத்துவ பரிசோதனையை தெற்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையின் மேற்கொள்ளுமாறும் அங்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதற்கமைய அந்த மருத்துவ அறிக்கையை அடுத்த வழக்கு தவணையின் போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதவானின் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தற்போது விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் மற்றும் பெருமளவிலான போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் உள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சலே தொடர்பான வழக்கில் மருத்துவ பரிசோதனை அறிக்கை பெறுவதற்காக சட்டமா அதிபரின் கோரிக்கை குறித்து நேற்று நீதிமன்ற உத்தரவு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி பரிசீலிக்கப்பட்ட நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் முன்னதாகவே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு வெள்ளம்பட்டி பகுதியில் இலங்கை மதிப்பில் சுமார் 19 கோடி ரூபாய் பெறுமதியான போலி அமெரிக்க டாலர் நோட்டுகளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வெள்ளம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் முன்னெடுக்கப்பட்ட விசேட அதிரடி சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இந்த சோதனையின் போது அங்கு தங்கியிருந்த பெண்ணின் வசமிருந்த போலி வெளிநாட்டு நாணயங்களை சோதனையிட்ட போலீசார் அவற்றை முழுமையாக கைப்பற்றியுள்ளனர். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போலி அமெரிக்க டாலர் நோட்டுகளின் மொத்த பெறுமதி இலங்கை ரூபாவில் சுமார் 19 கோடியை தாண்டும் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வளவு பெரிய தொகையில் போலி வெளிநாட்டு நாணயங்கள் ஒரே இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டமை குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.
இந்த விவகாரம் தொடர்பாக வெள்ளம்பிட்டி பகுதியை சேர்ந்த பெண்ணை கைது செய்துள்ள போலீசார் இந்த போலி நாணய வலையமைப்பின் பின்னணியில் உள்ள ஏனைய முக்கிய சூத்திரதாரிகளை கண்டறியும் நோக்கில் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அத்துடன் கைப்பற்றப்பட்ட போலி டாலர்கள் நவீன உபகரணங்களை பயன்படுத்தி உள்நாட்டிலேயே அச்சிடப்பட்டவையா அல்லது வெளிநாட்டு பின்னணியை கொண்ட சர்வதேச கொள்கை கும்பல்களினால் நாட்டிற்கு கடத்தி வரப்பட்டவையா என பல்வேறு கோணங்களிலும் அவற்றின் சர்வதேச தொடர்புகள் குறித்தும் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதுடன் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் வாடிக்கையாளர் ஒருவர் சிக்கன் பிரியாணி வாங்கியுள்ளார். அந்த பிரியாணியில் ஒரு ஈ இறந்த நிலையில் இருந்துள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த வாடிக்கையாளர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரை விசாரித்த புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி பிரியாணி அண்ட் கோ என்ற ஹோட்டலில் சேவை குறைபாட்டை உறுதி செய்து உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கு நஷ்ட ஈடாக ரூபாய் 10,000 மற்றும் வழக்கு செலவாக ரூபாய் 3,000 என மொத்தம் 13,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தலா 2 பிளேட் வீதம் தொடர்ந்து 5 வாரங்களுக்கென மொத்தம் 10 பிளேட் பிரியாணியை இலவசமாக வழங்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே கடந்த ஆண்டு ஏற்பட்ட இராணுவ பதற்றத்தை தொடர்ந்து தற்போது விண்வெளியில் ஒரு ரகசிய உளவு போர் தொடங்கியுள்ளது. பாகிஸ்தான் சீனாவின் முழு தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவியுடன் கடந்த 16 மாதங்களில் மட்டும் 6 அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி இந்திய எல்லையை தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறப்படுகின்றது. பாகிஸ்தானின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான சூப்பர்கோ 1961 தொடங்கப்பட்டதிலிருந்து பல தசாப்தங்களாக மிக குறைந்த செயற்கைக்கோள்களையே ஏவியிருந்தது. ஆனால் கடந்த ஜனவரி மாதம் 2025 ஆண்டு முதல் ஏப்ரல் மாதம் 2026 ஆண்டு வரையிலான குறுகிய காலப்பகுதிக்குள் 6 புதிய செயற்கைக்கோள்களை ஏவி தனது விண்வெளி உளவு கட்டமைப்பை பல மடங்காக வேகப்படுத்தியுள்ளது. இந்த செயற்கைக்கோள் கட்டமைப்பு இந்திய நிலப்பரப்பை தொடர்ச்சியாக படம் பிடித்து ஒவ்வொரு 48 மணி நேரத்திற்கு ஒருமுறை துல்லியமான தரவுகளை பாகிஸ்தானுக்கு வழங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் ஏவப்பட்ட PRSC-EO-2 மற்றும் PRSC-EO-3 செயற்கைக்கோள்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் படங்களை அதிவேகமாக ஆய்வு செய்து இராணுவ தகவல்களை திரட்டுகின்றன. அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் நடத்திய ஆய்வில் 2026 ஏப்ரல் மாதத்தில் ஏவப்பட்ட PRSC-EO-3 செயற்கைக்கோள் உலக நாடுகளை கண்காணிப்பதை தவிர்த்து தெற்காசிய பகுதியை மட்டும் குறிவைத்து சுற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளது. இந்த செயற்கைக்கோள்கள் அனைத்தும் சீனாவின் ராக்கெட்டுகள் மூலமே விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளன. இதனால் இந்த உளவு தரவுகள் சீனாவின் யாவோகன் உளவு நெட்வொர்க்கிற்கு நேரடியாக பகிரப்படலாம் என இந்திய பாதுகாப்பு வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். மறுபுறம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ கடந்த 2 ஆண்டுகளில் சில வழி செலுத்துதல் மற்றும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் திட்டங்களில் பின்னடைவை சந்தித்துள்ளன. இந்த சூழலில் பாகிஸ்தானின் விண்வெளி உளவு விரிவாக்கம் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு புதிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது. டில்லியில் காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் நேற்று சந்தித்துள்ளார். அத்துடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியையும் முதல்வர் விஜய் சந்தித்தார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இதன்போது இருந்தனர். 3 நாட்கள் பயணமாக டில்லி சென்றுள்ள முதல்வர் விஜய் வியாழக்கிழமை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் புதுடில்லிக்கு அவர் மேற்கொள்ளும் 2வது பயணம் இதுவாகும். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டில்லி வந்துள்ள முதல்வர் விஜய்க்கு தமிழ்நாடு இல்லத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக முதல்வர் விஜய் சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவர் CB ராதாகிருஷ்ணனை சந்தித்தார்.
பாகிஸ்தான் ஆளுகைக்குட்பட்ட காஷ்மீரின் தலைநகரான முசாபராபாத் அருகே நிகழ்ந்த இராணுவ உலங்கு வானூர்தி விபத்தில் அதில் இருந்த அனைவரும் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு முப்படைகளின் மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இராணுவ விமானப்படையின் MI-17 உலங்கு வானூர்தியொன்று புறப்படும் போது விபத்துக்குள்ளானதாக அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. வரலாற்றில் இன்று 1853 இலங்கை கொழும்பு நகரில் கொம்பனி தெருவில் உள்நாட்டு போர் வீரர்களின் குடியிருப்பு மனைகள் தீயில் எரிந்து சாம்பலாயின. 1991 ராஜீவ் காந்தி படுகொலை வழக்கில் பேரறிவாளன் சிறையில் அடைக்கப்பட்டார். 2008 கனேடிய பழங்குடியினரின் பாடசாலையில் இடம்பெற்ற முறைகேடுகளுக்காக கனடா பிரதமர் ஸ்டீவன் ஹார்ப்பர் கனேடிய குடிமக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரினார். 2018 அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்புக்கும் வடகொரிய தலைவர் கிம் ஜோங்குக்கும் இடையில் சிங்கப்பூரில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.